Hi friends, welcome to VividTech. உங்கள் ஆண்ட்ராய்டு மொபைலில் வைஃபை ஆன் பண்ணால் எந்த நெட்வொர்க்குமே வந்து ஷோ ஆக மாட்டேங்குதா? இப்படி வைஃபை நெட்வொர்க்ஸ் வந்து ஷோ ஆகாத இஷ்யூ வந்து நீங்கள் உங்கள் மொபைலில் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். ஏன்னா நம்ம இந்த வீடியோவில் இந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனை தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ குறைச்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இத்தனை நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்தால் நான் தான் வீக்னேஷ் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையுமே கிளிக் பண்ணி கொள்ளுங்கள். உங்கள் மொபைலில் எந்த வைஃபை நெட்வொர்க்ஸுமே வந்து ஷோ ஆக மாட்டேங்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்கள். ஓப்பன் பண்ணுறதுல வயர்லெஸ் அண்ட் நெட்வொர்க்ஸில் வந்து வைஃபை வந்து ஓப்பன் பண்ணி கொள்ளுங்கள். ஓப்பன் பண்ண எந்த மொபைலில் பார்ப்போம் இருந்துச்சு இன்றைக்கி வந்து நெட்வொர்க்ஸ் வந்து காட்டுது. ஆனால் உங்கள் மொபைலில் இந்த எந்த நெட்வொர்க்குமே வந்து காட்ட மாட்டேங்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு 2 தடக்க மாதிரி இந்த வைஃபையை வந்து ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி பாருங்கள். ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். அப்போயுமே ஒர்க் அவுட் ஆகாட்டி நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் மொபைலை நீங்கள் ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒன்றாகுன அப்புறமா திரும்ப செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி வைஃபை ஓப்பன் பண்ணி நெட்வொர்க்ஸ் வந்து ஷோ ஆகுதா அப்படின்றத பாருங்கள். சம்டைம்ஸ் வந்து நம்ம மொபைலை ரீஸ்டார்ட் பண்ணுறதன் மூலமாகவுமே இந்த இஷ்யூவை வந்து சால்வ் பண்ணிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. ஸோ ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள். ரீஸ்டார்ட் பண்ணியுமே செக் பண்ணியும் ஒர்க் அவுட் ஆகாட்டி நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் மொபைலில் வந்து செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்கள். ஓப்பன் பண்ணிட்டா இல்லை சிஸ்டம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கொடுத்துட்டு இதில் ரீசெட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதையுமே கொடுத்துட்டு இந்த இடத்துல ரீசெட் நெட்வொர்க் செட்டிங்ஸ். ஸோ ரொம்பவுமே கவனமாக ரீசெட் நெட்வொர்க் செட்டிங்ஸ் அப்படின்றத கொடுத்துக்கொள்ளுங்க. ஏன்னா தவிர நம்ம ரீசெட் ஃபோன் அப்படின்றத கொடுப்போமா இருந்துச்சுன்னா ஃபோனோட எல்லா டேட்டாவுமே ரீஸ் ஆகிடும். ஸோ ரொம்பவே கவனமாக ரீசெட் நெட்வொர்க் செட்டிங்ஸ் அப்படின்றத கொடுத்து இதில் வந்து உங்கள் நெட்வொர்க் செட்டிங்ஸை வந்து ரீசெட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ செட்டிங்ஸ் மட்டும் ரீசெட் ஆகி டிஃபால்ட் செட்டிங்ஸ் வந்து நெட்வொர்க் செட்டிங்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ ஏன்னா சம்டைம்ஸ் வந்து நம்ம வைஃபை நெட்வொர்க்கில் ஏதாவது வந்து இஷ்யூஸ் இருக்குமா இருந்தாலுமே இப்படி ரீசெட் பண்ணுறதன் மூலமாக வந்து அந்த இஷ்யூ வந்து நம்மளால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். ரீசெட் பண்ண அப்புறமா நீங்கள் உங்கள் மொபைலில் வைஃபை ஆன் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்ப்பீங்கன்னா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நெட்வொர்க்ஸ் வந்து ஷோ ஆகாத இஷ்யூ வந்து சால்வ் ஆகி இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் எந்த ஸ்டெப் மூலமாக உங்கள் ப்ராப்ளம் சால்வ் ஆகிச்சு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கொள்கிறேன். இது போல் நிறையா வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையுமே கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டுக்கொள்ளுங்கள். தேங்க்யூ.